எம். குமரவேல் பெரும்பாலும் நிறைய பேரை பாருங்களேன், சித்தர்களை தேடி போகிறவங்களாம் அவங்க என்னை அடிக்கணும், அடி வாங்கணுன்னே போகிறாங்க. அவர் என்னை திட்டணும். எதுக்கு அப்படி போகணும்? என்னைக்காச்சும் இப்படி போகிறவங்க என்னைக்காச்சும் சித்தர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நீங்கள் என்னைக்காச்சும் போயிருக்கீங்களா? போனால் அவர் என்னை அடிக்கணும், அவர் அடித்தா எனக்கு யோகம், என் கர்மா கழியும், அவர் என்னை திட்டுனா என் வினைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி போகிறவங்க, அவர் என்னைக்காவது உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு எந்த மனதோடையாவது நீங்கள் சித்தரை போய் அணுகியிருக்கீங்களா? நீங்கள் இப்படி அடிக்கணும்னு போய் சித்தர்களை தொட்டி நோண்டி 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 இருக்கிற சித்தர்களோட பாவத்தை தான் வாங்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க நல்ல தியானத்தில் அவங்க நடக்கும்போது கூட தியானத்தில் தான் இருப்பாங்க, உறங்கும்போதும் தியானத்தில் தான் இருப்பாங்க. அனுதினமும் விரை சிந்தனையில் உள்ளவன் சித்தன். ஓகேங்களா? அவரை போய் நீங்கள் தொட்டு அடிக்கிறதுக்காக தொட்டு சுரண்டி காலை பிடிக்கிறது, கையை பிடிக்கிறது. திருவண்ணாமலையில் தொப்பி அம்மா, மூக்குப்பிடி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ இல்லை, அவருக்கும் இதே நிலைமை தான். இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் துன்புறுத்தாதீங்க. நீங்கள் உண்மையான பக்திமானாக இருந்தால் அடி வாங்கணும்னு போகாதீங்க. அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற நம்பிக்கையில் வச்சு போங்க. அப்படி நீ உண்மையான பக்திமான், நீ உன் பாவம் கழிடுன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக உன் பாவத்தை தான் நீ சேர்த்துவேன். அவர் நடிக்கக்கூடாது, அவர் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற உன் தன்னம்பிக்கையோடு நீ போ, நல்லதே உனக்கு நடக்கும். அவர் முதல்ல சித்தர்களை தொட்டு வழிபடுறதை நிறுத்துங்க. அவர் முழிச்சிருக்கையில், அவர் விழிப்பு நிலையில் இருக்கையில் அவர் அனுமதியோடு நீங்கள் அவர்கிட்ட ஆசீர்வாதம், அவர் காலை தொட்டு வணங்குங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சித்தர்களை துன்புறுத்தாதீங்க. அதே மாதிரி அடி வாங்கணும்னு தயவு செய்து போகாதீங்க, பாவத்தை சேர்த்திக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவர் ஆசீர்வாதம் பண்ணுவோம், அவர் என்ன பண்ணுவாருன்னு தன்னம்பிக்கையோடு போங்க, அவர் பண்ணுவார். இப்படி போகாதீங்க குருட்டு நம்பிக்கையோடு. ஓம் நமச்சிவாயா.